இந்த தேர்வில் வெற்றி பெறாத மாணவர்கள்னு இருப்பாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுங்க. எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணுறது எவ்வளோ சுலபம்னு எடுத்து சொல்லுங்க. தோல்வி அடைஞ்ச அவங்க நீங்கள் கொடுக்குற தைரியத்தில் அவங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னா அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பரிசாக நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ வெற்றி அடைஞ்சவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தோல்வி அடைஞ்சவங்க சீக்கிரமாகவே வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேர்வில் தேர்ச்சி பெற முடியாதவங்க, நினைச்ச மாதிரி மார்க்ஸ் எடுக்க முடியாதவங்க, இன்னும் லைஃப்ல எதுவும் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. வெற்றி தோல்வி ரெண்டுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி போக கத்துக்கிட்டாலே போதும். தோல்வி நம்ம கிட்ட வர்றதுக்கே பயப்படும். சக்சஸ் இஸ் நெவர் ending, failure is never final. So இது மட்டும் புரிஞ்சுக்கங்க. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. நீங்க பணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க எதையுமே இழக்கல. ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்கன்னா எதையோ ஒன்று இழக்கிறீங்க. ஆனா குணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே இழந்துடுறீங்க. நீங்க தாங்க நாளைய வாக்காளர்கள். அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. உன்னில் என்னை காண்கிறேன் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்குங்க. உங்க எல்லாரையும் பார்க்கும் போது எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ்லாம் தான் வந்து போகுது. நான் உங்களை மாதிரி அவ்வளோ பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ஒரு ஆவரேஜ், ஒரு ஜஸ்ட் பாஸ் ஸ்டூடெண்ட் தான். ஒரு கிளியர் பிக்சர் மைண்ட்ல இருக்கும். அதாவது லைஃப்ல என்னவா ஆக போறோம், ஒரு டாக்டர், ஓய்வு ஏற்படலாம், சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க. நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுல உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய 100% உழைப்பை போட்டீங்கன்னா அது யாரா இருந்தாலுமே வெற்றி நிச்சயம்தான். அதனால உங்களுக்கு பிடிச்ச துறைய நீங்க தேர்ந்தெடுங்க. உங்க அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கெரியர் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுங்க. Say no to temporary pleasures. Say no to drugs. No, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். Say no to temporary pleasures. Say no to drugs. தேங்க்யூ. இந்த உறுதிமொழியை நீங்க எல்லாரும் எடுக்கணும்ட்டு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். வட்டாரத்துல இப்ப ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா, இப்போ அதுல சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா முடிஞ்சா அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்க. இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க, ஈடுபடக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட். இது நான் ஏன் இவ்வளவு வலியுறுத்தி சொல்றேன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையில, ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில எனக்குமே ரொம்ப அச்சமா தான் இருக்கு. நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்கிறேன். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? அதுல எவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், மருத்துவம், பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்லலாம். உலகத்தரத்துல டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ் எல்லாம் அதிகமாவே இருக்காங்க. இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லல. இப்ப நீங்க ஒரு துறைக்கு போறீங்க, அதுல நீங்க சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல அரசியலும் ஏன் ஒரு கெரியர் ஆப்ஷனா வரக்கூடாது, அப்படி வரணும்ன்றது என்னுடைய விருப்பம். ஒரே செய்திய ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க. ஒரு செய்திய ஒரு நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர்ல கடைசி பக்கத்துல கூட போட மாட்டாங்க. நீங்க நியூஸ் வேற, ஒப்பீனியன் வேற, செய்தி வேற, கருத்து வேறங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிய வரும். அவங்க மாதிரியும்
கெட்டவங்கள நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இந்த மீடியா, சோஷியல் மீடியாலலாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? நீங்க எல்லாமே பாருங்க, நீங்க எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கத்துக்கங்க.